என் அன்பு குழந்தையே, இது உனக்கான என் அழைப்பு. உன் பாரங்களை இறக்கி வைக்க இதுவே சரியான தருணம். உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உனக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் விடைகள் மிக விரைவில் உன்னை வந்தடையும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இரு. என் அன்பு உன் மீது மாறாமல் பொழியப்படும். இன்று நீ கேட்கும் இந்த செய்தி உன் வாழ்வின் திசையையே மாற்றப் போகிறது. அமைதியாக இரு, என் வார்த்தைகளை கவனி. உன் தேவைகள் என்ன என்பதை நீ சொல்வதற்கு முன்பே நான் அறிவேன். பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ நீ சந்திக்கும் பற்றாக்குறைகள் இனி நீடிக்காது. வறுமையும் ஏக்கமும் உன் கதவை தட்டும் காலம் முடிந்துவிட்டது. நான் உனக்கு தரும் ஏற்பாடுகள் அற்புதமானது. நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும். உன் கைகள் கொடுக்கும் கைகளாக மாறும். உன் சேமிப்புகள் பெருகும். உன் தேவைகள் அனைத்தும் தடையின்றி சந்திக்கப்படும். என் செல்வம் எல்லையற்றது. அதில் உனக்குரிய பங்கை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மனதார விசுவாசி. அற்புதங்கள் உன் வாசலில் காத்திருக்கின்றன. கடந்த காலங்களில் நீ சந்தித்த போராட்டங்கள், சோதனைகள் மற்றும் அவமானங்கள் எனக்கு தெரியும். பல இரவுகள் தூக்கமில்லாமல் நீ தவித்ததை நான் பார்த்தேன். ஆனால் அந்த இருண்ட காலம் இப்போது முடிகிறது. நீ கடந்து வந்த நெருப்புச் சூளை உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை புடம் போட்டு தங்கமாக மாற்றுவதற்காகவே இருந்தது. இப்போது அந்த சோதனைகளின் காலம் முடிந்து அறுவடை காலம் வந்துவிட்டது. உன் கண்ணீர் முத்துக்களாக மாறும். நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக பன்மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை நான் ஈடு செய்வேன். இனிவரும் நாட்கள் வெற்றியை மட்டுமே உனக்கு காட்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உன் பக்கம் நிற்கிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள், நீ விழுந்து விடுவாய் என்று காத்திருந்தவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பார்கள். நான் உனக்கு ஒரு பந்தியை உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துகிறேன். நீ யாருக்காகவும் பயப்படத் தேவையில்லை. ஏனென்றால் நான் உனது கேடயமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். உன் நீதியை மதிய பகலை போல நான் விளங்கப் பண்ணுவேன். அமைதியாக இரு. உன் சார்பாக நான் போர் செய்வேன். நீ அமைதியாயிருப்பதே உனக்கான வெற்றி. முன்னால் கடல், பின்னால் எதிரிகள் என்று நீ திகைத்து நிற்கும்போது நான் உனக்காக கடலை பிளந்து பாதையை உருவாக்குவேன். மனிதர்களால் முடியாதது என்னால் கூடும். மூடப்பட்ட வாசல்கள் உனக்காக திறக்கப்படும். எங்கே வழியில்லை என்று நீ நினைக்கிறாயோ அங்கே நான் புதிய வழிகளை ஏற்படுத்துவேன். உன் கால்கள் இடராதபடி நான் உன்னை வழிநடத்துவேன். நீ செல்ல வேண்டிய பாதையை நான் உனக்கு காண்பிப்பேன். குழப்பமான சூழ்நிலைகளில் என் தெளிவான சத்தம் உன் காதுகளில் கேட்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஞானம் உன்னோடு இருக்கும். முன்னேறுவதற்கு அஞ்சாதே. புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உன்னால் முடியும். ஏனென்றால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை கட்டி வைத்திருக்கும் அனைத்து தலைகளும் இன்று அறுக்கப்படுகின்றன. பயம், கவலை, அடிமைத்தனம் மற்றும் தீய பழக்கங்களிலிருந்து உனக்கு முழு விடுதலை அளிக்கிறேன். இனி நீ சிறைப்பட்டவன் அல்ல, நீ விடுவிக்கப்பட்டவன். உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீண்ட நாட்களாக உன் முகத்தில் மறைந்திருந்த புன்னகை மீண்டும் மலரும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். நீ இனி பாரங்களை சுமக்க தேவையில்லை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் ஆத்துமா புத்துயிர் பெறும். நீ சிறகடித்து பறக்கும் கழுகை போல பலம் கொள்வாய். ஓடினாலும் களைப்படைய மாட்டாய். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக வாழ்வாய். உன் உள்ளான மனிதனை நான் பலப்படுத்துகிறேன். உனக்குள் இருக்கும் திறமைகளையும் வரங்களையும் நான் வெளிக்கொணர்வேன். நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷித்தவன். என் ஆவி உன் மீது தங்கியிருக்கும். உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் அருளுவேன். நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மருந்தாக அமையும். உன் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீ ஒரு வாய்க்காலாக இருப்பாய். என் ஆசீர்வாதங்கள்
உன் வழியாக பாயும். உன் குணாதிசயங்களில் மாற்றம் ஏற்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்பண்பு, விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய கனிகள் உன்னில் விளையும். நீ ஒரு கனியுள்ள மரமாக இருப்பாய். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறும். என் மகிமை உன்மேல் உதிக்கும். நீ உலகிற்கு ஒளியாக இருப்பாய். நோவாவை பேழைக்குள் பாதுகாத்தது போல ஆபத்து காலங்களில் நான் உன்னை பாதுகாப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியது போல உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன். யோசேப்பை சிறையிலிருந்து அரியணைக்கு உயர்த்தியது போல உன் தாழ்ந்த நிலையிலிருந்து உன்னை உயர்த்துவேன். மோசேக்காக கடலை பிளந்தது போல உன் தடைகளை நீக்குவேன். தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த பெலன் தந்தது போல உன் பிரச்சனைகளை வெல்ல உனக்கு பெலன் தருவேன். காலம் மாறினாலும் என் உண்மைத்தன்மை மாறாது. அவர்கள் நம்பிய அதே தேவன்தான் இன்றும் உன்னோடு இருக்கிறேன். அவர்கள் கண்ட அற்புதங்களை நீயும் உன் வாழ்க்கையில் காண்பாய். சோர்ந்து போகாதே, நான் மாறாதவர். என் பிள்ளையே, உன்னில் சில மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன். உன் பேச்சில் கசப்பும் கோபமும் நீங்கி கனிவும் அன்பும் நிறைய வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நன்றியுள்ள இதயத்தோடு இருக்க பழகு. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். எனவே அன்பையும் நம்பிக்கையையும் விதை. தீய நண்பர்களின் சகவாசத்தை விட்டு விலகு. அவர்கள் உன் விசுவாசத்தை கெடுப்பார்கள். நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். உன் இதயத்தின் கதவை தட்டுகிறேன். அதை திறந்து எனக்கு இடம் கொடு. நான் உன்னோடு வந்து தங்குவேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் அசுத்தங்களை நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நீ மாறத் தயாராக இருந்தால் நான் உன்னை சீர்படுத்த தயாராக இருக்கிறேன். இன்று ஒரு புதிய தீர்மானம் எடு. உன் வாழ்வு அழகாகும். நானே எல் ஷடாய், அதாவது போதுமானதற்கும் அதிகமான தேவன். உனக்கு எது தேவையோ அதைவிட அதிகமாக தர என்னால் முடியும். நான் குறைவுள்ளவன் அல்ல, நான் நிறைந்தவர். என்னிடம் எதற்கும் பஞ்சமில்லை. உன் தேவைகளை மனிதர்களிடம் தேடாதே, என்னிடம் கேள். நான் உனக்கு சகலத்தையும் தருவேன். என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை. என் தயவு உன்மேல் இருக்கிறது. நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் உன் தலைமுறைக்கும் நீடிக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். என் வல்லமையை நீ உன் வாழ்வில் ருசிப்பாய். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத நபர்கள் மூலமாக நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தது போல உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயத்தை நான் ஆசீர்வதித்து பெருகச் செய்வேன். வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை ஏற்படுத்துவேன். உன் வியாபாரத்தில் அல்லது வேலையில் நீ எதிர்பார்க்காத உயர்வு கிடைக்கும். கடினமான இதயங்களை உனக்காக மென்மையாக்குவேன். மூடப்பட்டிருந்த வாய்ப்புகள் திடீரென திறக்கும். இது எப்படி நடந்தது என்று நீயே வியக்கும்படி செய்வேன். என் நேரம் சரியானது. என் வழிகள் நேர்த்தியானவை. உன் கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கப் போகின்றன. அமைதியாக காத்திரு. என் கரம் கிரியை செய்வதை காண்பாய். அற்புதங்களின் தேவன் நான். உனக்காக அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறேன். விசுவாசம் மட்டுமே உனக்கு தேவை. பயம் உன்னை முடக்க அனுமதிக்காதே. பயம் என்பது ஒரு பொய். அது உன் வளர்ச்சியை தடுக்கும். நான் உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருகிறேன். எதைக் கண்டு அஞ்சுகிறாயோ அதை முறியடிக்கும் ஆற்றலை உனக்குள் வைப்பேன். தோல்வி மனப்பான்மையை விட்டுவிடு. நீ ஒரு வெற்றியாளன். சவால்கள் வரும்போது அவை உன்னை வீழ்த்த அல்ல, உன்னை வளர்க்கவே வருகின்றன. சிங்கத்தைப் போல தைரியமாக இரு. உன் பலவீனம் என்னிடம் பலமாக மாறும். நீ சோர்வடையும் போது என் கரங்களை பிடித்துக்கொள். நான் உன்னை தூக்கி சுமப்பேன். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதே. முன்னேறிச் செல். வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, உனது விடுதலைக்காக. கசப்பையும் வன்மத்தையும் இதயத்தில் வைத்திருப்பது உனக்குத்தான் கேடு விளைவிக்கும். நான் உன்னை பலமுறை மன்னித்தது போல நீயும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். கடந்த கால கசப்பான நினைவுகளை தூக்கி எறி. மன்னிக்கும்போது உன் இதயம் பாரமில்லாமல் மாறும். சமாதானம் உன் இல்லத்திலும் இதயத்திலும் நிலவும். உடைந்த உறவுகள் சீரமைக்கப்படும்.
பகைமை மறைந்து அன்பு மலரும். நீ மன்னிப்பை தரும்போது நான் உனக்கு புதிய ஆசீர்வாதங்களை தருவேன். மற்றவர்கள் செய்த தவறை எண்ணி வருந்தாதே, அவற்றை என்னிடம் விட்டுவிடு. நான் நீதியுள்ள தேவன், நான் அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறேன். உன் கடமை அன்பு செலுத்துவது மட்டுமே. சமாதானமாக இரு, அதுவே உண்மையான பலம். சில நேரங்களில் நான் உன் வாழ்வில் கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம். அவை உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பலப்படுத்தவே. செடி வெட்டப்படும் போதுதான் அதீத கனிகளை தரும். அதுபோல உன் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளும் வலிகளும் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். துன்பங்கள் வரும்போது என்மேல் கோபப்படாதே, என்னிடம் இன்னும் நெருங்கி வா. இருந்த பள்ளத்தாக்குகளில் நடக்கும்போதுதான் நீ என் பிரசன்னத்தை அதிகமாக உணர்வாய். சோதனைகள் உன் குணத்தை மாற்றும், உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். மலையின் உச்சியில் இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற நீ பள்ளத்தாக்கை கடந்துதான் ஆக வேண்டும். நான் உன்னை பாதையில் தனியாக விடமாட்டேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை பிடித்துக் கொள்வேன். இந்த துன்பம் தற்காலிகமானது, ஆனால் இது தரும் பலன் நித்தியமானது. நீ ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. உன் போராட்டம் மனிதர்களோடு அல்ல, தீய சக்திகளோடும் எதிர்மறை எண்ணங்களோடும் தான். விழிப்பாயிரு, ஜெபத்தில் உறுதியாயிரு. என் வார்த்தையே உனது வாழ், விசுவாசமே உனது கேடயம். தீயவன் உன் மனதில் சந்தேகங்களையும் பயத்தையும் விதைக்க முயற்சிப்பான். ஆனால் என் வார்த்தையைக் கொண்டு அவனை எதிர்த்து நில். அப்போது அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான். உன் வீட்டைச் சுற்றி நான் அக்கினி மதிலாக இருப்பேன். எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. என் தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கிறேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். வெற்றிக் கொடியை ஏந்தி முன்னேறு. நீ ஒரு போர் வீரன், உனக்கு தோல்வியே இல்லை. எப்போதும் நன்றியோடு இரு, அதுவே உன் வெற்றிக்கான ரகசியம். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் கவனம் செலுத்து. எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்து. புகார்கள் உன் ஆசீர்வாதங்களை தடுக்கும். அதற்கு பதிலாக உன்னிடம் இருப்பதற்காக நன்றி கூறு. என்னால் முடியாது, வாழ்வே கஷ்டம் போன்ற எதிர்மறை வார்த்தைகளை தவிர். அதற்கு பதிலாக என்னால் முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய். உன் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்வின் சூழலை மாற்றும். நல்லவற்றை பேசு, நன்மையே நடக்கும். உன் நாவை காத்துக்கொள், அதுவே உன் வாழ்வை காக்கும். இன்று முதல் உன் பேச்சில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. புகார்களுக்கு பதிலாக புகழ்ச்சி இருக்கட்டும். அப்போது உன் வாழ்வில் வசந்தம் வீசுவதை நீயே உணர்வாய். சந்தேகம் வரும்போது விசுவாசத்தை தேர்ந்தெடு. சூழ்நிலைகளை பார்க்காதே, என் வாக்குத்தத்தங்களை பார். பார்வைக்கு அப்பாற்பட்டதை நம்புவதே விசுவாசம். நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் பிரச்சனைகள் பெரிதாக தெரிந்தால் உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நினைத்துப் பார். விசுவாசத்தோடு நீ கேட்கும் எதையும் நான் உனக்கு தருவேன். காலம் தாமதமாகும் போது உன் விசுவாசம் சோதிக்கப்படலாம். ஆனால் உறுதியாக இரு, நான் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. சரியான நேரத்தில் செயல்படுவேன். நீ எதை நம்புகிறாயோ அதை பெறுவாய். எனவே பெரிய காரியங்களை நம்பு. அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் வல்லமை எனக்கு உண்டு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், அதுவே உன்னை உயர்த்தும். என் பிள்ளையே, இந்த செய்தியின் மூலம் நான் உன்னோடு பேசியிருக்கிறேன். இப்போது நீ ஆறுதலையும் பலத்தையும் உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள். இன்று முதல் நீ ஒரு புதிய பாதையில் நடக்கப் போகிறாய். ஆசீர்வாதங்கள் உன்னை தொடரும். உன் குடும்பம், வேலை, ஆரோக்கியம் அனைத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும். நீ பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோவின் கீழே உன் தேவைகளை ஒரு ஜெபமாக பதிவிடு. நான் அவற்றை கேட்கிறேன். ஆமேன் என்று கூறி இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்று. நான் உன்னை நேசிக்கிறேன், என்றும் உன்னோடு இருப்பேன். சமாதானத்தோடு போ, வெற்றி உனதே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்